கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை தேடி வந்து நம்முடைய தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்முடைய எந்த அளவுக்கு அவர் நம்மை உயர்த்துகிறார், எந்த அளவுக்கு நாம் உயர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, நம்மளை எப்பொழுதும் அவர் ஊண்டி தள்ளி நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து வாழ வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கிறது. பாருங்க, தேவன் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு விதைக்கிறவனுக்கு விதையும் ஒருத்தன் விதைக்கிறான்னா அவனுக்குடைய காலங்கள், அந்த வருஷங்கள் ஃபுல்லாக அவனுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். அவன் விதைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு விவசாயி விதைச்சிட்டாலே அவனுக்கு தெரிஞ்சிடும், ஆகா மழை காலம் கரெக்டாக வருது, என்ன விதைப்போம், நம்மளுக்கு பூரா அறுவடை பண்ணி அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு நன்மை கிடைக்கப் போகிறது என்று அவன் முழுமையாக விசுவாசித்திருந்தான். ஏனென்றால் அவன் விதைக்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருது, கண்டிப்பாக இது நிச்சயமாக கிடைக்கும் என்று. அதே போலதான் அவர் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையும் அப்படி இருக்கிறது. அந்த வார்த்தை நீங்கள் உட்கொள்ளணும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன். வார்த்தை என்பது ஒரு விதை போல. அதை தான் ஊரில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வந்து வார்த்தை அளந்து பேசுப்பா அப்படிம்பாங்க. அதாவது வார்த்தை தவறிட்டேன்னு வச்சாங்களா ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்கிடுவாங்க. வார்த்தையை தவற விட்டுறவே கூடாது. கரெக்டாக பேசணும், எந்த நேரத்தில் எப்படி பேசணும், யாரிடம் எப்படி பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தெரியணும் மனுஷனுக்கு. இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். அங்கே தான் ஜீவனே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாவை அடக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான் இருக்கு. அதே போல் தேவனுடைய வார்த்தையை அது பிறப்பிக்கிறது எப்படி பாருங்கள். அப்படி வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது எப்படி இருக்குது, ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு புசிக்கும் ஆகாரத்துக்கு, அதாவது அவனுக்கு குடிக்க தண்ணி குடித்து வாங்கி எப்படி ஒரு ஜீவன் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான ஒரு ஆசீர்வாதம் அவன் விதைச்ச உடனே கிடைக்கும் இல்லையா. அவனுக்கு எல்லாமே அந்த வருஷங்கள் காலங்கள் எல்லாத்துக்கும் அவனுக்கு ஒரு ஜீவன். அதே போல் தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு அதனோடு நீங்கள் உட்கொண்டு அதை நீங்கள் எப்பொழுதும் தினமும் சொல்ல 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 தேவன் உங்கள் மேல் அளவிடந்த அன்பு வைத்து அதனுடைய பலனை கொடுக்கிறார். இப்படித்தான் தேவன் விதைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எந்த விதை? தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் தேடி வந்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருந்து என்ன செய்கிறேன். ஒரு விவசாயி உனக்கு எப்படி அவன் விதைத்து அவன் புசிக்க குடிக்க ஒரு ஆகாரத்தை எப்படி அவன் பெற்றுக்கொள்கிறானோ அதே போல் என்னுடைய வார்த்தை நீ உட்கொள், இதயத்துக்குள்ள வை. இந்த இதயமானது ஒரு பெரிய ஒரு நிலம் போல, அதாவது அந்த இடத்துல நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை பண்ணுவாய். ஆகையால் இந்த இதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையை வைக்கும் பொழுது அந்த விதையானது ஆசீர்வாத மலையை உங்களுக்கு கொடுக்கும். தேவன் இதைத்தான் இன்று அவர் தேடி வந்து இந்த வார்த்தை கொடுக்கிறார். உங்களுடைய இதயத்திலே, நீ உன் இதயத்திலே என்னுடைய வார்த்தை வை என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்து ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புசிப்புக்கும் ஆகாரத்துக்கும் எப்படி ஒரு மனுஷன் விவசாயம் செய்கிறானோ அதை விடையும் மேலான தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.